ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு நிறையா பேர்த்துக்கு போயிடுச்சு. இரண்டாம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு இப்போ அனுப்புகிறாங்களா இல்லை திங்கக்கிழமை வந்து அனுப்புகிறாங்களா என்பதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போகல அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த 700 பேர் என்ன ஆயிடுச்சு, 700 பேர் மெரிட் லிஸ்ட்டில் வந்த நபரா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஆல்ரெடி நாங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வந்த நபர்களுக்கு நம்ம வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம், இனி எதுக்கு நாங்கள் திரும்பவும் மெரிட் லிஸ்ட்டில் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள் குறிப்பாகவே கூறுறாங்க. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப இனி போக்குவரத்து கழகத்தில் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா வராதா அப்படின்ட்டு உங்களுடைய சந்தேகம் இருக்கும். உங்களுடைய சந்தேகத்தை வீடியோவுடைய இறுதியில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 3274 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுக்கிறதுக்காக பணி நியமனத்துக்காக வெயிட் பண்ணாங்க. அதில் ஒரு 2500 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட்டு இப்போ அவங்க ட்ரைனிங்லேயே வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு 10, 20, 5, 10 அப்படின்ட்டு நிலுவையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த நிலுவையில் இருக்கிற நபர்களுக்கு ஏன் இன்னும் அவங்க போடலை, இது தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிலுவையில் இருக்கிற நபர்களுக்கு ஏன் இன்னும் அப்டேட் பண்ணலை? ஸோ கண்டிப்பாக நிலுவையில் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வழங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே 1000லேருந்து 1500 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே. ஆனால் அவங்களுக்கு இல்லை, செலக்டிவான பீப்புள்ஸுக்கு மட்டும் எப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் வந்த நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்குற ஒரே கேள்வி, என்னை விட மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிருக்கு, நான் அவங்கள விட நல்ல மார்க் எல்லாமே பண்ணியிருக்கேன், செய்முறை தேர்வில் நல்லா நான் வண்டிக்கு ஓட்டி காட்டியிருக்கேன், எனக்கு நல்ல மதிப்பெண்கள் ஸ்கோரிங் எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, என்னை விட கம்மியான மதிப்பெண்கள் பெற்றிருந்த என் கூடவே இருந்த நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. இதுதான் இங்கே பெரிய ஒரு பீதியை கலப்புது அப்படின்றது மக்கள் மத்தியில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் லெட்ரு மெரிட் லிஸ்ட்டில் போனவங்களுக்கும் வர இருக்குது. மக்களே ரெடி ஆகிக்கோங்க. உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் ப்ளஸ்ஸு சாஃப்ட் காப்பீஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்ரு விரைவில் உங்கள் வீடு தேடி வர இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு வீடு தேடி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துவிடும். ஸோ கண்டிப்பாக ரெடி ஆகிக்கோங்க. நபர்கள் அனைத்துமே உங்களுக்கான ஒரு அப்டேட்டு நம்ம போக்குவரத்து கழகம் வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு 10 தினங்களில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 ஒரு நோட்டிஃபிகேஷன் எழுதுறாங்க. ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எல்லாமே இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் எல்லாமே ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்காகவே ரெடியாக இருக்குது. ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அனைத்து பணியிடங்களுமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மட்டும், கண்டக்டர் மட்டும் கிடையாது, அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களும் ஐடிஐ முடித்த அனைத்து நபர்களுக்குமே ஒரு பெரிய அப்டேட் வந்து ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த அப்டேட்டை தான். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.